ஹாய் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்த நூடுல்ஸ், என் லவ்வர் அமைச்ச நூடுல்ஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன்னா, பீன்ஸ் இருக்குது, ஒரு கப் கேரட், வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் முட்டைகோஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மக்களே, அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? மக்களே மன்னிச்சிடுங்க, இஞ்சி பூண்டு நான் சொல்லவே இல்லை, அதனால் இப்போ சொல்கிறேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வெங்காயத்தை போட்டுடலாம். அடுத்து முட்டைகோஸ் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுருவோம். அடுத்து கேரட் ஆட் பண்ணிடலாம். அதோட பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதோட கொஞ்சம் கேப்சிகம் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது இப்போது இந்த நூடுல்ஸை பிரித்து ஆட் பண்ணிவிடுவோம். அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது, சோயா சாஸ் ஊற்றுனது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அந்த மேகி பேக்கெட், அந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே ரெடிமேடாக இதை கொடுத்துருக்கான். எண்ணெயும் இருக்குது, ப்ளஸ் மசாலாவும் இருக்குது. சரி பரவாயில்ல, இதை ஒன்று மட்டும் ஆட் பண்ணிட்டு மீதியெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்க வேண்டியதான். இதை கட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணுவோம் உள்ள. சுத்தமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஆயிலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ இல்லை ஸ்பைசியோ அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்ததில்ல, அதனால் அப்படி தான் இருக்கும் போல் வித்தியாசமாக. இங்கே பாருங்கள், மசாலாவும் இருக்குது. மக்களே, திருப்பியும் நம்ம ஏமாந்துட்டு பாருங்கள். இந்த மசாலாலேயே ட்ரை வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, தெரியுதா? நம்ம ஊரில் இன்னொரு நூடுல்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதில் வருமே அந்த மாதிரி இந்த மசாலா உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரை நூடுல்ஸு, இது ட்ரை வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, வெஜிடபிள்ஸ் நல்லது, நிறையா சாப்பிடுவோம். மக்களே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அந்த மசாலா பாக்கெட்டையும் அந்த பவுடரையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸை மட்டும் தனியாக இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் மசாலா அதை போடலைன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இந்த பாக்கெட்டோட வந்த மசாலாவை என்ன பண்ணலான்னா, அடுத்து நம்ம வேறு ஏதாவது டிஷ்ஷு பண்ணும்போது அதில் போட்டு பார்ப்போம், புதுசாக நம்ம யோசிப்போம். ஸோ மக்களே, நம்ம நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஆனால் எனக்கு கலர் தான் எதுவும் இல்லை, நார்மல் கலரில் இருக்குது. ஃபைன். இது எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் சாப்பிட்றத விட இது நான் எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவரே சொல்லுவார். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் பையனோட லவ்வர் பிலிப்பைன்ஸ்லேருந்து அனுப்பின நூடுல்ஸ். அதை என் பையன் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கான் ஸ்பெஷலாக. இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு டேஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஊர் நூடுல்ஸோட அந்த நூடுல்ஸ் வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நம்ம நூடுல்ஸ் நல்லா இருக்குது, அந்த நூடுல்ஸ் நல்லா இருக்குது. இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கா? ஆமாம், டேஸ்ட் அருமையாக இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கட்டாயமாக. வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட். தேங்க்யூ மக்களே, குட் நைட்.